ஹாய், ஐம் டாக்டர் விக்னேஷ். நான் ஒரு காது மூக்குத்தோட டாக்டர். மூக்கில் வரக்கூடிய பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் அடுக்கு தும்பல் போடாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. அடுக்கு தும்பல், மூக்குலேருந்து தண்ணி வர பிரச்சனை, கண்ணிலேருந்து தண்ணி வர பிரச்சனை, இது எல்லாமே நம்ம அலர்ஜி பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் என்ன கேட்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலர்ஜி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அலர்ஜி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வுன்னு கிடையாது, பட் அதை கண்டிப்பாக நல்லாவே மேனேஜ் பண்ண முடியும். முதல்ல நம்மளுக்கு என்ன அலர்ஜி காஸ் பண்ணுதுன்னு நம்ம பார்த்துக்கணும். சில பேருக்கு பர்ஃப்யூம் அலர்ஜியாக இருக்கலாம், சில பேருக்கு காஃபி பவுடர் அலர்ஜியாக இருக்கலாம், மோஸ்ட் காமனாக டஸ்ட் மைட் அலர்ஜியாக இருக்கலாம். ஸோ இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்னா, அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஒரு மாஸ்க் போட்டுக்கிறதோ இல்லை மாதிரி டஸ்ட்டில் போகிறத அவாய்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அதை மீறி நம்மளுக்கு அலர்ஜி காஸ் பண்ணுதுன்னா சில ஸ்ப்ரேஸோ மருந்து மாத்திரைகள் வச்சே நம்ம அலர்ஜியை நல்லாவே மேனேஜ் பண்ணலாம். பட் இதை மீறியும் உங்களுக்கு அலர்ஜி இருக்குது, ரொம்பவே நீங்கள் அதனால் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் இம்யூனோதெரப்பி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இம்யூனோதெரப்பி அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு என்ன அலர்ஜி காஸ் பண்ணுதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி லேபில் அதை நம்ம உடம்புல சின்ன சின்ன ரேஷியோஸில் நம்ம செலுத்தணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல செலுத்தும் போது நம்ம உடல் அதுக்கு யூஸ் ஆகிடுது, ஒரு டாலரன்ஸ் டெவலப் ஆகுது. ஸோ இப்படி ஆகும் போது நம்ம அலர்ஜியை ஓவர் கம் பண்ண முடியும். பட் இதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கமிட்டடாக இருக்கணும். ரொம்ப நாள் இந்த ட்ரீட்மெண்ட்டில் இருந்தால் மட்டுமே தான் அலர்ஜியை ஓவர் கம் பண்ண முடியும். அலர்ஜி கேன் பி மேனேஜ்ட், பட் இட் cannot be cured for sure. ஸோ உங்களுக்கு யாராவது அலர்ஜியை ஒரு மாத்திரையாலேயோ ஒரு ட்ரீட்மெண்ட்டாலேயோ இல்லை ஒரு சர்ஜரியாலேயோ க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு தவறான கருத்து. காமனாக நம்ம மூக்கில் வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, மூக்குலேருந்து திடீர்னு ரத்தம் வரலாம். ஸோ இந்த ரத்தம் வரதுக்கு காரணம் நிறையவே இருக்குது. ஸோ மூக்கில் இப்போ ஒரு வயசானவங்களுக்கோ இல்லை ஒரு சின்ன பிள்ளைக்கோ உடனே ரத்தம் வருதுன்னா மூக்கில் எடுத்து பஞ்சு வச்சு உடனே அடைக்கக்கூடாது. அவங்க மூக்கை டைட்டாக மூடி மேலே பாருங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ட்ராட்டர்ஸ் மெத்தட், மூக்கை நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு வாய வழியாக மூச்சு விட்டுட்டு கழுத்தை குனிஞ்ச மாதிரி ஒரு 1 மினிட்டோ 2 மினிட்டோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். மூக்குக்கு மேலே ஐஸ் வைக்கணும். பதட்டப்படாமல் நம்ம இதை பண்ணால் ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 70% ஆஃப் மூக்கில் வர ரத்தம் அதுவாகவே குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டரை போய் அணுகி அது எதனால் வந்துச்சுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இதுவே மூக்கு எலும்பு உடஞ்சிருந்தாலோ இல்லை அடிப்பட்டதுனால இருந்துச்சுன்னா இதை அவாய்ட் பண்ணிட்டு உடனே ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். அடிக்கடி பேஷண்ட்ஸ் எனக்கு சொல்லக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூக்கில் மட்டுமே நல்லா மூச்சுட முடியுது, மறுமூக்கில் மூச்சுட முடியலன்னு கம்ப்ளைண்ட்டோட வருவாங்க. நார்மலாகவே நம்ம மூக்கில் நேசல் சைக்கிள்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு மூக்கில் மூச்சுடுவோம், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு மூக்கில் மூச்சுடுவோம். இது நார்மலான சைக்கிள். இதை நீங்கள் சர்ஜரி மூலியமாவோ இல்லை மாத்திரை மூலியமாவோ கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்குமே அது நார்மல். பட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எப்பவுமே அடைச்சிட்டு இருக்கும், ஒரு பக்கம் மட்டும்தான் எப்பவுமே ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட் காமனாக வரக்கூடிய பிரச்சனை மூக்குத்தண்டு வளைவு. அதுக்கு வேற காரணங்களும் இருக்கலாம், அதை ஒரு டாக்டரை கொண்டு போய் பார்க்கணும். பட் மோஸ்ட் காமனாக மூக்குத்தண்டு வளைவு பிரச்சனை இருக்கலாம். அந்த பக்கம் உங்கள் தண்டு வளைவு இருக்கும். ஸோ அந்த பக்கம் மூச்சு சுவாசம் உங்களால் பண்ண முடியாமல் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ENT டாக்டர் கிட்ட போனீங்கன்னா ஒரு கேமரா விட்டு பார்த்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு செப்டல் டீவியேஷன், இந்த தண்டு வளைவு இருந்துச்சுன்னா அது ஒரு லேசர் மூலியமா கரெக்ட் பண்ண முடியுமோ இல்லை சின்ன சர்ஜரி மூலியமா கரெக்ட் பண்ணுறதை பார்த்து பண்ணிக்கலாம். மூக்குத்தண்டு வளைவு, இந்த அலர்ஜி பிரச்சனை இதெல்லாம் ஓவரா காம்ப்ளிகேட் ஆச்சுன்னா சைனஸ் பிரச்சனை காஸ் பண்ணும். ஸோ சைனஸ்ன்றது ஃபேஸ்லயுமே இருக்கிற காத்து பைகள். ஸோ இந்த காத்து பைகள் நம்ம முக அமைப்புல நிறைய இடத்துல இருக்கு. ஸோ இதுக்குள்ள நீரோ இல்ல பஸ்ஸோ உள்ள சேருச்சுன்னா அது பேர் சைனசைட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஏன் இது அப்படி சேருதுன்னா பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வர இன்ஃபெக்ஷன்னாலேயோ இல்லாட்டி மூக்குத்தண்டு வளைவு இருக்கிறதுனால நம்மளோட நீர் வெளியே போகிறதுக்கான வழி இல்லாம உள்ளே தங்கிடுறதுனால வரக்கூடிய பிரச்சனை தான் சைனஸ் பிரச்சனை. ஸோ இந்த சைனஸ் பிரச்சனை எவ்வளோ இருக்குன்னு முதல்ல நம்ம பார்க்கணும். எல்லா சைனஸ் பிரச்சனைக்குமே சர்ஜரி தீர்வு தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் மாத்திரை மருந்து மூலியமாகவே இந்த நீரை கரைச்சிட்டு வெளியே எடுக்கக்கூடிய வழிகளை நம்ம ஃபர்ஸ்ட் கையாளலாம். அதை மீறியும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு எவ்வளோ நீர் சேர்ந்துருக்குன்னு பார்த்துட்டு இந்த சைனஸ் நீர் வெளியே போறதுக்கான வழி பண்றது தான் சைனஸ் சர்ஜரின்னு. ஸோ தலைவலின்னு வந்துட்டாலே அது சைனஸ் பிரச்சனை கிடையாது. தலைவலி அது வேற வேற காரணத்துக்காக வரலாம். பட் அதோட ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் சைனஸ் பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை குளிச்சதுக்கு அப்புறம் தலை பாரமா இருக்கும், மூஞ்சில தண்ணி பட்டதுக்கு அப்புறம் ஒரு ஹெவினஸ் இருக்கும், கீழே குனியும் போது தலை ரொம்பவே பாரமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சைனஸ் பிரச்சனை, சைனசைட்டிஸ் பிரச்சனைன்னு சொல்லலாம். இதோட சேர்த்து மூக்கடைப்பு, மூக்குல ஒரு துர்நாற்றம் இதெல்லாம் கூட வரத்துக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா நீங்க ஒரு டாக்டரோ இல்லை ஒரு பிசிஷியனோ பார்த்துட்டு இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க.